ஹலோ ஆல், வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 6 மாதத்துக்கு மேலான குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு பேபி ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக கொடுத்து அவங்களுக்கு அது சேருதான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ராகியை நல்லா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி 7 to 8 hours ஊற வச்சுருங்க. அது கூடவே நட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுருங்க. நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் எடுத்திருக்கேன். நட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தனியாக ஊற வச்சுருங்க. எல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ராகியை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த நட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நட்ஸ் ஊற வச்ச தண்ணியவே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ராகி பால் கிடைக்கும், அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்டர் பண்ணி மிச்சம் இருக்கிற ராகியை மறுபடியும் மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ராகி பால் ரெடி ஆயிரும். இதை வச்சு நம்ம கூழ் ஈஸியாக காய்ச்சிக்கலாம். அடுப்பை எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு கூழ் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். கூழ் கெட்டியாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ராகி நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நல்லா வெந்திருக்கும். ராகியோட ஸ்மெல் சூப்பராக வரும். அந்த டைமில் நம்ம கீ ஆட் பண்ணி அப்படியே குழந்தைங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கலாம். உப்போ சர்க்கரையோ 1 இயருக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டாம். ரொம்பவே ஹெல்த்தியான ராகி கூழ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார்